நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் குடந்தை மகி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிஸ்கவர் 100. இது கஸ்டமர் ஃபீஸ் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபீஸை போட்டு பார்த்துருக்குறாரு. ஒரு 4-5 தடவை ஃபீஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் அவரே ஒரு ஐடியா கீ செட்டுனால ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ட்டு கீ செட்டெல்லாம் கழட்டி பார்த்துருக்குறாரு. கழட்டிட்டு டைரக்ட் பண்ணிட்டு ஃபீஸை போட்டிருக்கிறாரு. கீ செட்டு தான் ப்ராப்ளம்ன்ட்டு. திரும்ப ஃபீஸ் போட்ட பிறகு உள்ளே புகையாக வந்துருச்சு. வந்ததுனால அப்படியே ஃபீஸ் எல்லாம் பிடிங்கிட்டு டக்குன்னு வண்டியை என்கிட்ட கொண்டு வந்தார். அவரே மெக்கானிக் ஆகிட்டார். அதனால் நான் அவரை கொஞ்சம் இழுக்கடிச்சிட்டேன். நம்மள்கிட்ட கொண்டு வந்து விட்டுருந்தா இந்த ப்ராப்ளத்துக்கு வேலை இல்லை, செத்த நாளில் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் அதை கழட்டி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதை எப்படி பார்க்கணுன்னா, ஒரு இண்டிகேட்டர் லேம்பை இந்த பேட்ரி லைனில் ஃபீஸ் லைனில் கொடுத்துட்றோம். 2 டெர்மினலையும் கொடுத்துட்டு நம்ம அவர் வச்சுருந்த அதேபடியை இந்த ஒயரிங் கிட்டில் உள்ள லாக் செட்டு வரக்கூடிய அந்த சாக்கெட்டை டைரக்ட் பண்ணுறோம். அதன் முன்னாடியே எல்லாத்தையுமே ஒயரிங்கை செக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி செக் பண்ணிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எல்லாமே நல்லா இருக்குது. ஆர்ஆர் யூனிட்டு பிரச்சனையா இல்லை சிடிஐ யூனிட்டு பிரச்சனையா அப்படிங்கிறது சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா டேஞ்சர் லைட்லாம் இல்லை. உள்ள டேஞ்சர் லைட்டு ஷார்ட் ஆகிருந்தோன்னா சரி ஃபீஸ் போகும் அப்படின்ட்டு சந்தேகப்படலாம். எதுவுமே இல்லை. இப்போ அந்த சிடிஐ யூனிட்டு சாக்கெட்டை பிடுங்கி வச்சுருந்தேன். அதை சொருவி பார்க்கக்குள்ளே அதில் தான் அந்த இண்டிகேட்டர் லேம்பு எரிய ஆரம்பிச்சிது. ரைட்டு, ஷார்ட்டேஜ் இந்த சிடி யூனிட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கஸ்டமர்கிட்டையும் தகவலை சொல்லிட்டேன். இது ஒரு 1000 சொச்ச ரூபாய்க்கு மேலே வருங்கிறது. கஸ்டமர் வாங்கிட்டு தரேன்னு இருக்கிறாரு. வாங்கிட்டு திரும்ப ஒரு ரீசெக்கப் பண்ணணும். எதனால் இது ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். ஹை வோல்டேஜ் வந்ததுனால இந்த சிடி யூனிட்டு போயிருக்கா, அப்படி இல்லை சிடி யூனிட்டு வீக்கானதுனால ஏதாச்சும் தண்ணி கிண்ணி பட்டு ஏற்கனவே மழையில் ஏதாச்சும் நிப்பாட்டி வச்சு உள்ளே ஏதாச்சும் தண்ணி இருந்ததுனால ஷார்ட்டாக இருக்கா, இல்லை பழமையானதுனால அது வீக்காக இருக்கா அப்படிங்கிறத அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு மறு வீடியோ பதிவு வரேன். இது தெரியாத நண்பர்களுக்காக தான் சின்ன பதிவு. நன்றி, வணக்கம். குடந்தை மகி.